கொளுத்தி போட்ட திராவிட மாயை சுப்பு நேற்று ஏர்போர்ட்ல வச்சு நேராகவே பேசிய சம்பவம். அண்ணாமலை கிட்ட சொன்னது என்ன? முதலில் சுண்டல் கொடுப்பதை நிறுத்திவிட்டு சமோசா பிஸ்கட் கொடுங்க என 2010ஆம் ஆண்டே திராவிட மாயை சுப்பு சொன்ன விவகாரம் இன்று அண்ணாமலை விஷயத்தில் வெளிவந்து பேசும் பொருளாக மாறியுள்ளது. திராவிட மாயை புத்தகம் எழுதி மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கிய திராவிட மாயை சுப்பு அவருடைய முகநூல் பக்கத்தில் எழுதிய விவகாரம்தான் இது. அண்ணாமலை அவர்களே, தமிழக பாஜக தலைவராக பொன்னார் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் 2010. கமலாலயத்தில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. தலைவரை சந்திக்க போனேன். சில நிமிடங்களுக்கு பிறகு உள்ளே அழைத்து செல்லப்பட்டேன். அந்த அறையில் பொன்னார், வானதி மோகன்ராஜுலு தவிர நான் இருந்தோம். சுண்டலும் டீயும் கொடுக்கப்பட்டது. பொன்னார் கேட்டார், கட்சி வளர்ச்சிக்காக என்ன செய்ய வேண்டும் என்று. தொடர்ந்து ஆலோசிக்கப் போகிறோம், நீங்கள்தான் முதலில் என்றார். நான் முதலில் சுண்டல் கொடுப்பதை நிறுத்திவிட்டு சமோசா பிஸ்கட் ஏதாவது கொடுத்தால் நல்லா இருக்கும் என்றேன். மூவரும் கையில் பேனாவும் குறிப்பேடும் வைத்திருந்தார்கள். இதை எழுதி கொள்ளவில்லை. நம் அணுகுமுறைக்கு இந்த இடம் சரிவராது என்று தெரிந்துவிட்டது. தொடர்ந்து நான் பேசியதன் கருத்து இதுதான். என்ன செய்ய வேண்டும் என்பதை விட என்ன செய்யக்கூடாது என்பதுதான் முக்கியம். ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்காக அல்லது தற்காலிக வெற்றிக்காக கட்சியின் பிராந்திய நலனை குறைத்துக் கொள்ளக் கூடாது என்றேன். மத்தியில் பெரும்பான்மை வேண்டும் என்பதற்காக மாநிலத்தில் கட்சியின் நலனை விட்டுக் கொடுத்து 10 MP சீட்டுகளை திமுகவிடம் கேட்டு பெற்றது காங்கிரஸ் 1971ஆம் ஆண்டு. அன்று முதல் இன்று வரை தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் யார் என்பதை ஆலோசிக்கும் பொழுது திமுக தலைவர் கருணாநிதியோடு அனுசரித்து உள்ளவருக்கு முதலிடம் என்று ஒரு பேச்சு இருந்தது. குறைந்தபட்சம் கலைஞருக்கு ஒவ்வாமை இல்லாதவராய் பார்த்து கொண்டார்கள். ஒரு கட்சி நிலைத்திருக்க வேண்டும், அதன் வியாபகம் அதிகரித்து கொண்டே போக வேண்டும். குறிப்பிட்ட பகுதி என்று இல்லாமல் மாநிலத்தின் எல்லா பகுதிகளிலும் கட்சியின் அமைப்புகள் வலுவோடு செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இதற்கு முதல் தேவை பொறுமை. நாளைக்கு வரும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட என்றாவது நம்முடைய ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கமே உயர்வானது. அவசரங்களினால் ஆகப்போவது எதுவும் இல்லை. A fine balance between national interest and regional aspirations is required. பொன்னார் மட்டுமல்ல, எல்லா தலைவர்களும் என் அன்புக்கு உரியவர்கள்தான். இருந்தாலும் நான் கேட்டது கிடைக்கவில்லை. எவ்வளவு ஊழல் செய்தாலும் திராவிட கட்சிகள் இங்கே லாபகரமாக கடை நடத்துவதற்கு முக்கியமான காரணம் தமிழக மக்களை பொறுத்தவரை கழகங்களை தங்கள் நலனை வெளிப்படுத்தும் அமைப்புகள் என கருதும் எண்ணம் பரவலாக உள்ளது என்பதுதான். இன்றைய சூழலில் பாஜக செய்ய வேண்டியது என்ன என்பது பற்றி என்னுடைய கருத்து இது. தமிழர்களிடையே நம்பிக்கை உருவாக்க வேண்டும். ஒரு ஐகானை முன்னிறுத்தி கட்சியை எடுத்து செல்ல வேண்டும். கருத்துக்களை, விளக்கங்களை, கொள்கைகளை பரப்புரை செய்வதை விட ஆளை அறிமுகப்படுத்துவது எளிதான வேலை. திமுக, அதிமுக தேர்தல் அறிக்கைகளை படித்துவிட்டு ஓட்டு போடுபவர்கள் 1% கூட இல்லை. ஆள்தான் அனைவருக்கும் புரியும் அடையாளம். எந்த கட்சிக்கு ஓட்டு என்பதை எம்ஜிஆரா கருணாநிதியா என்ற கேள்விதான் தீர்மானிக்கும். இந்துத்துவா கட்சி என்ற முத்திரையை கழற்றி வைத்துவிட்டு இந்துத்துவாவும் வளர்ச்சியும் என்கிற கோஷத்தை கையில் எடுத்தது 2014 நடந்த தேர்தலில் பாஜக. அதன் விளைவு நமக்கு கிடைத்தது நரேந்திர மோடி எனும் நாடு போற்றும் பிரதமர். அப்படியே ஆகட்டும் தமிழகத்திலும். இந்த பதிவு இப்போது படு வைரலாக பரவி வருகிறது. இப்படியான நிலையில் அண்ணாமலை இப்போது தலைவர் பதவியை விட்டு விலகுவது வேண்டாம் என நேரடியாகவே அண்ணாமலையிடம் சொல்ல விமான நிலையத்திற்கு சென்று இருக்கிறார் திராவிட மாயை சுப்பு. அந்த வீடியோ இதோ. யாரையும் ஃப்ரீ ஆஃப் பண்றப்போ யாரையும் ரிசீவ் பண்றப்போ நீங்க வந்து சாவா பட கிளைமேக்ஸ் காட்சி போல தன் மகனை பார்த்து அவுரங்கசீப் சொன்ன, சாவா மாதிரி ஒரு மகன் இருந்தால் நான் இந்த உலகையே ஆண்டு இருப்பேன். இது போலதான் மாறியிருக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலையின் நிலையம். எதிர்கட்சியினரும் கூட வாயடைத்து போகும் அளவுக்கு என்ன இந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அண்ணாமலைக்கு என திகைத்து போய் இருக்காங்க.